கூட இருக்கிறோன்றது உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க சந்தேகம் எல்லாம் போயிடும் பாருங்க. சந்தேகம் எல்லாம் போயிடும். அந்த உணர்வை நாம வளர்த்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, நீங்க பிரசங்கம் பண்றதெல்லாம் எல்லாமே எனக்கு ஒன்றும் புரியலங்க, ஆனா ஒரு காரியம் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? பைக்ல ஏறுறப்போ இயேசுவே போலாமான்னு சொல்லிக்குவேன் நான். அவர் சொல்றாரு என்கிட்ட, பைக்ல ஏறுறப்போ இயேசுவே போலாமா அப்படின்னு சொல்லி சைலண்டா சொல்லிக்குவேன். பைக்ல போறப்போ அப்பப்போ ஏதாவது பேசிக்குவேன் நான் இயேசு கிட்டேன்றாரு. சாப்பிட்றப்போ சாப்பிடலாமா இயேசுவேன்னு அப்படின்றாரு. தூங்குறப்போ தூங்க போறான்னு சொல்லி, அதாவது ஒரு பக்கம் அது கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. சில பேருக்கு என்னங்க இது ரொம்ப ஓவரா இருக்குன்னு கூட யோசிக்கலாம். ஆனா ஒரு காரியம் நான் பாராட்டுறேன். அது என்னன்னா, கிறிஸ்து அவர் கூடயே இருக்கிறாருன்ற இந்த உணர்வை தொடர்ந்து அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு நிறைய காரியம் புரியலனாலும் அந்த ஒரு காரியமே அவர் எங்கேயோ கொண்டு போயிடும். கிறிஸ்து என்னோட இருக்கிறார், நான் கிறிஸ்துவோட இருக்கிறேன், பிரிக்கவே முடியாது, எப்பவுமே என்னோட இருக்கிறார், நான் அவருக்குள்ளேயே இருக்கிறேன். இந்த உணர்வு அதிகமாக இருக்கும் போது பாருங்க, சமாதானம் சந்தோஷம் நிச்சயம் அதிகமாய் இருக்கும். கிறிஸ்துக்குள் இருந்தா மட்டும் பத்தாது, கிறிஸ்துக்குள் இருக்கிறோன்றது தெரியணும். அந்த உணர்வு அதிகமா இருக்கும்போது எல்லாம் நிச்சயம் நமக்கு. கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனை பொறுத்த வரைக்கும் தேவன் நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம பார்க்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் மட்டும்தான் பார்க்கிறாரு. தேவன் நம்ம பார்க்கிறப்போ ஒருபோதும் தனியா பார்க்கிறதே நல்ல வேலை. தனியா பார்க்கறது, அதே தனியா மட்டும் நம்மளை பார்த்தார்னா நல்ல வேலை. தனியா பாருங்க, நல்ல கவனிங்க, தனியா ஒரு விசுவாசியை கூட தனியா தேவன் பார்த்தார்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா விசுவாசி தனியா இருக்கிறான்ற பேச்சே கிடையாது. அதான் அங்க பியூட்டி. விசுவாசி தனியா இருக்கிறதே கிடையாது, கிறிஸ்து இயேசுக்குள்ளதான். அப்ப தேவன் விசுவாசியை பார்க்கும்போது, யாராகட்டும் ஒரு சாதாரண விசுவாசியை பார்க்கும்போது எப்படி நம்ம பார்க்கிறாரு? கிறிஸ்துக்குள்ளதான் பார்க்கிறாரு. அப்ப நம்முடைய பிழைகளை பெருசா பார்க்கறது இல்லை. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன பிழை இருக்குன்னு. நம்மளை காட்டில அவருக்கு நல்லாவே தெரியுங்க. நம்முடைய பாவத்தினாலும் அவருக்கு நல்லாவே தெரியும். நாம எந்த அளவுக்கு பரிசுத்தத்துல வளரணும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்மளை பார்க்கும்போது, நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போது, நம்ம ஜெபத்தை கேட்கும் போது நம்ம பிழைகள்லாம் பார்க்கறது இல்லை. அவரு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை காணுகிறார். அது நிமித்தமா என்ன ஏற்றுக்கொள்கிறார். நான் கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு இருந்தேன்னா என்னை ஏற்றுக்கொள்ள கூட முடியாது. நான் அவருடைய சமூகத்துல கை தட்டி பாட கூட முடியாதுங்க. சமூகத்திலே நுழையறதுக்கே தகுதி இல்லைங்க. எனக்கா இல்லை, யாருக்கும் அவங்களால அவங்களுடைய சொந்த காலில் அவங்க தகுதி உள்ளவர்களாய் அவருடைய சமூகத்தில் நுழைய முடியாது, ஜெபிக்க முடியாது, பாட முடியாது, துதிக்க முடியாது, எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கிறிஸ்துவுக்குள் வரலாம் தைரியமா.